வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஞானம்ஸ் கிச்சன். நம்ம சேனலோட லேட்டஸ்ட் அப்டேட்ஸை உடனுக்குடன் கிடைக்க ஞானம்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம சேனலோட ஸ்பெஷல் பாட்டி கைப்பக்குவம் மாறாத ருசியான மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மீன் குழம்புக்கு முதல்ல வெங்காயம் பச்சை மிளகாவை அரைச்சிக்கலாம். முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் 10 சின்ன வெங்காயம் எடுத்து போட்டிருக்கேன். கூட 3 பெரிய பச்சை மிளகா, கூட கருவேப்பிலை சேர்க்க போகிறேன். கருவேப்பிலை எவ்வளோ கிலோ சேர்க்குறோமோ அவ்வளோக்குள்ள குழம்பு ருசியாக இருக்கும். நான் இன்றைக்கி நல்ல ஒரு கை அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து க்ளீன் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். இதுக்கு கூட 4 தக்காளி அரிஞ்சு வச்சு இது கூட சேர்க்க போகிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்சியில் போட்டு கொரப்பாக அரைச்சி வச்சுக்கணும். அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம். அரைச்ச விழுது இது மாதிரி இருக்கும். ஒன்றும் பாதியமாக கொரன்னு அரைச்சி வச்சுருக்கோம். எப்போவுமே மீன் குழம்பை மண்சட்டில் வைக்கும்போது அதன் ருசி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஊற ஊற ரொம்ப 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 ருசி அதிகமாகிட்டே இருக்கும். இப்போ நான் ஒரு மண்சட்டி எடுத்து வச்சு அதில் ஒரு 100 ml அளவுக்கு செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயை ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் இன்னும் அதிக ருசியை கொடுக்கும் மீன் குழம்புக்கு. எண்ணெய் சூடான உடனே 1 ஸ்பூன் கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே 1 ஸ்பூன் ஜீரகம், இது கூட 1.5 ஸ்பூன் வெந்தயம். வெந்தயமும் குழம்புக்கு ரொம்ப மணத்தையும் ருசியும் கொடுக்கும். நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை எடுத்து அதில் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இதில் இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இது வதங்கும் போதே நல்ல ஒரு மணம் வரும். நமக்கு ரொம்பவே குழம்போட ருசி அதிகரிக்கும்ன்றது தெரியும். இதில் இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1.5 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்க போகிறேன். இன்றைக்கி நான் 2 பெரிய எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். நான் அவங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு கலந்துக்கலாம். இதில் இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்க்க போகிறேன். இப்போ இந்த எண்ணெயிலே போட்டு அந்த மிளகாய்த்தூளும் சேர்த்து வதக்கும் போது மிளகாயோட நெடி சீக்கிரமாக போயிடும். நாம் இப்போது 6 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். நான் குழம்பு மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணியிருக்கேன். அது குழம்பு மிளகாய்த்தூளுங்கிறது மிளகா, தனியா, மிளகு, ஜீரகம், வெந்தயம், துவரம்பருப்பு இதெல்லாம் போட்டு அளவாக போட்டு அரைச்சி வச்சுருக்கிறது. நான் அதில் 6 ஸ்பூன் அளவுக்கு இந்த குழம்புல சேர்க்க போகிறேன். இப்போ தணலை லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மிளகாய்த்தூளை நல்லா வதக்கிக்கோங்க, கலந்து வதக்கிக்கோங்க. இது ரொம்ப நேரம் பண்ணக்கூடாது, கொஞ்சம் நேரம் மட்டும்தான் பண்ணணும். அப்போ தான் மிளகாத்தூளோட நெடி மட்டும் போகும். இல்லைன்னா ரொம்ப மிளகாத்தூள் கருகுன மாதிரி ஆகிடும். இது லோ ஃப்ளேமில் தான் நம்ம செய்யணும். ஒரு 1/2 நிமிஷம் இது மாதிரி வதக்கிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை இந்த கலவையில் ஊற்றி கொதிக்க வைக்கணும். புளியை நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதை இந்த கலவையில் சேர்க்கலாம். இப்போ புளி கரைச்சலை இதில் ஊற்றுறேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கணும். நல்லா மசாலாவும் புளி எல்லாம் சேர்ந்து கலந்து வர மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கிட்டு நல்லா கலக்கிற வரைக்கும் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். நல்லா கலந்த உடனே ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க ஆரம்பிக்கும் போது மூடியை போட்டு மூடி வச்சு நல்லா சுண்டி வர வைக்கணும். குழம்பு நல்லா சூடாகிடுச்சு, கொதி வரப்போகுது. அதுக்கேற்ற மூடியை போட்டு மூடி வச்சுக்கலாம். நல்லா சுண்டிடுச்சுன்னா மேலே எண்ணெய் கக்க ஆரம்பிச்சிடும். நமக்கு தேவையான அளவு தேவையான பதத்தில் நம்ம அடுப்பை அணைச்சிக்கலாம். இப்போ நல்லா குழம்பு திக்காயிடுச்சு.
இப்போ ஒரு 5 நிமிஷம் இதை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சோன்னா மேலே நல்லா எண்ணெய் வெளியே வந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். குழம்பு ரொம்ப ருசியாக இருக்கும். ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணும்போது தேவையான நல்லா சுண்டிடுச்சு. இப்போ நான் கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீன் துண்டுகளை குழம்புல சேர்க்க போகிறேன். லோ ஃப்ளேமில் வச்சு தான் போடணும். போட்டு உடனே ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப நேரம் கொதிச்சுதுன்னா மீன் உடஞ்சிரும். மீன் துண்டுகளை குழம்புல போட்ட உடனே அதை நல்லா கலக்கி விட்டுக்கணும். பக்குவமாக கலக்கி விட்டுக்கோங்க. மீன் துண்டுகளை போட்டுட்டு கலக்கி விட்டுட்டு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போதே நல்லா ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப குழம்பை கொதிக்க விடக்கூடாது. மீன் துண்டுகள் உடஞ்சிடும். குழம்பு கொதிக்க ஆரம்பிக்குது. நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போதே நம்ம தணலை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட பாட்டி கைப்போக்கம் மாறாத ருசியான மீன் குழம்பு தயாராகிடுச்சு. இப்போ நாம் இதை ருசிக்கலாம் வாங்க. நம்ம ஞானம்ஸ் கிச்சனோட ருசியான மீன் குழம்பு தயாராகிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதை பற்றின கமெண்ட்ஸை தவறாமல் எங்களுக்கு தெரிவிங்க. ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த ருசியான சுவையான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஞானம்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.